ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம நிலாவன் சோழனை இருந்துட்டு சந்தாவை பொண்ணு கேட்குறாங்க. நம்ம ஹரிஷ் பையா இருந்துட்டு சேரன் பையாவுக்கு என் தங்கச்சியை கொடுக்க எனக்கு முழு சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, பொண்ணும் ரெடியாக இருக்குது, மாப்பிள்ளாவும் ரெடியாக இருக்குது, பேசி முடிச்சுட்டு கல்யாணத்தை ஒரு நல்ல நாளை பார்த்து செஞ்சிடுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டில் வந்தோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சந்தாவோட வீட்டுக்கு போயிட்டு கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்த முகூர்த்தத்தை பார்த்து நம்ம கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேரன் இதை கேட்ட உடனே நிலா பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போதைக்கு இது சரியாக வர்ற மாதிரி எனக்கு தெரியாது, அதனால் நேராக நம்ம ஹரிஷ்கிட்டையும் சந்தாக்கிட்டேயும் போயிட்டு ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு கல்யாணத்தை தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. யாருக்கும் தெரியாமல் சந்தாவோட வீட்டுக்கு போயிட்டு நிலாவும் சோழனும் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் சந்தாவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். சந்தா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, எனக்காக நீ காத்துட்ருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் சந்தா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உங்களுக்காக எப்போவுமே நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சந்தா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு நான் சந்தாவோட வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துட்டேன், அதில் நிறைய பிரச்சனை வருமா, அதனால் கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது ஒன்று இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.